வணக்கம் குருஜி. வணக்கம் சார். குரு பயிற்சி இந்த ஆண்டு 2026 கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. குரு பகவான் அப்படின்னாலே குரு பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. அந்த வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கும்போதே இவர் இப்போ கடகராசியில் உச்சமடைகிறார். கடகராசி அவருக்கு ரொம்ப நல்ல பிடித்தமான ஒரு ராசி. அந்த இடத்துல அவர் உச்சமடைகிறது ரொம்ப பிரமாதம். ஏன்னா உலகமே ரொம்ப க்ஷேமமாக இருக்கும். சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவான் 1/6/2026 25/6/2027 வரைக்கும் கடகராசியில் இருக்கார். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் லாஸ்ட்டு, ஆக்சுவலாக 1 நவம்பர்னு வச்சுக்கலாம். அப்போ அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். சிம்மமும் இவருக்கு ரொம்ப உகந்த வீடு தான், ரொம்ப நட்பு வீடு. அப்போ அங்கே ஒரு 2 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரமாகி அதே இதில் இதில் கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்தில் வக்ரமாக வந்து அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி இந்த 25/6/2027 வரைக்கும் கடகத்திலே இருக்கார். அதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வரப்போகிறார். அந்த வகையில் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறார். இந்த 3 ராசிகளுமே இப்போ ரொம்ப சுபிக்ஷமாக நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 3 ராசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதிசாரமாக வரும்போது இந்த பார்வையும் மாறும். ஏன்னா ராசியே மாறுதுங்கும்போது பார்வையும் மாறும். அப்போ தனுசுவை பார்க்க போகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம், மேஷம். ஸோ இந்த 3 ராசிகளும் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் இது இருக்கும். வக்ரகதியில் அலைஞ்சால் கூட பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக இதுதான் அந்த குரு பகவானோட சஞ்சாரம். ஓகே. அந்த வகையில் நாட்டில் கொஞ்சம் அரசியல் எல்லாம் மாற்றங்கள் இருக்கும், நிறைய மாற்றங்கள். ஏன்னா அந்த குரு அப்படிங்கும்போதே மகான். அப்போ உயர்ந்த பதவி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரதமர் போஸ்ட்டாக இருக்கட்டும், முதல்வர் போஸ்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம். பெண்களுக்கு சொல்லிடுங்க. ஆமாம், நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு, கேள்வி நிறைய இருக்கு பெண்களுக்கு. ஏன்னா திருமணம் அப்படின்னாலே டக்குன்னு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குருபலம் வந்துடுச்சான்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செவ்வாய் ஜாதகம் எடுக்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது தான் செவ்வாய் பார்க்குறோம். அப்போ குருபலம் வந்துடுதா அப்படிங்கிறத முதல் இது. ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன். ஸோ அற்புதமான ஒரு இந்த கடகத்தில் உச்சமடைந்து இந்த குரு பகவான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது பண்ண போகிறார். ஓகே. தங்கம், வெள்ளி இதனுடைய நிலவரத்தை பற்றி சொல்லிடுங்க. தங்கம், வெள்ளி அப்படிங்கும்போதே தங்கத்துக்கு காரகன் நம்ம குரு பகவான் தான். ஆமாம். வெள்ளிக்கு சுக்கிரன் சொல்லலாம். அப்போ இந்த தங்கம் விலை கண்டிப்பாக ஒரு உச்சத்தை தொடுங்க இந்த வருஷம். ஆமாம், போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேணால் இறங்கும், லைட்டாக இறங்கி அப்புறம் மறுபடியும் ஏறும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உச்சமடைகிறார். உச்சமடையும் போது கோல்டு கண்டிப்பாக விலை ஏறும். அதான் குருவும் உச்சம், தங்கமும் உச்சம் அந்த மாதிரி தான் வரும். வெள்ளி அப்படிங்கும்போதே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கும், வெள்ளி அவ்வளோவா ஏறாது. இங்கே ஒரு 10 ரூபாய் ஏறும், இது அவ்வளோவா ஏறாது. இப்போ இதுவும் ஏறுது, இதுவும் ஹைக். ஸோ ரெண்டுமே ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வெள்ளி பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைனாலும் கொஞ்சம் ஏறும். ஆக இந்த குரு பகவானோட பயிற்சி கடகத்தில் அற்புதமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னா, சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, நம்ம சுய ஜாதகம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? சிம்மராசி. இந்த சிம்மராசிக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கு. இன்னொன்று இந்த குரு பயிற்சி ஏதாவது ஒரு நல்ல பலன்களை கொடுக்குமா? குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்சம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத விட இவங்களுக்கு சில எதிர்பாராத பலன்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த குரு பகவானோட பயிற்சியில். ஏன்னா அஷ்டமத்து சனியில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் 7ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். அப்போ ஒரு பிரச்சனையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா வாய் தான். ஏதோ ஒரு பேச்சு பேசிட்டு சண்டை தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் நிறைய பேருக்கு ஒரு இது கிடச்சிருக்கு, அதான் வாக்குவாதம். அந்த வகையில் இந்த குரு இவ்வளோ நாள் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். 11ஆம் இடம் என்னதான் பகை வீடு அப்படின்னாலும் ஸ்தானபலம் 11ஆம் இடத்துல அற்புதமாக கொடுத்துருந்தார். வருமானத்தையும் கொடுத்துருந்தார், எல்லாமே நல்ல இது. இந்த 11 விட்டு 12க்கு வரப்போகிறார். இப்போ 12 அப்படிங்கும்போதே என்னை பொறுத்த வரைக்கும் அது அயன சயன போகம்னு நீங்கள் சொல்லுவீங்க, நம்ம எல்லாருமே சொல்கிறோம். அந்த வகையில் 12ஆம் இடம்ங்கிறது என்னோட பார்வையில் என்னென்னா மோட்ச வீடு. மோட்சம் அப்படின்னாலே விருப்பங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வீடு. அப்போ கண்டிப்பாக நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகுது அப்படின்னா நல்ல இடம்தான்.
12ஆம் இடம் மறைவுனாலும் அந்த மறைவு இடம் பார்த்தீங்கன்னாலே அயனம் சயனம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு நமக்கே தெரியாது. இன்னைக்கு நம்ம இங்கே பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு வேற இடத்துல இருப்போம், நாளைக்கு வேற இடத்துல இருப்போம். என்ன அப்போ இடம் மாறுது. அதேமாரி சயனம், எங்கே படுப்போம்னு யாருக்குமே தெரியாது. என்ன அதேமாரி நம்மளோட போகம் விருப்பங்கள் என்ன அது எப்படி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் இந்த மறைவு ஸ்தானத்தில் வச்சான். அப்போ இந்த மறைவு அப்படிங்கும் போதே இந்த குரு வரும்போது இந்த சுப கிரகம் நம்மளோட விருப்பங்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்து வைக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், எல்லா விஷயத்துலையும் ஒரு கேர் எடுத்து அந்த வேலை என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி உண்டு. எதுலேயுமே இப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு நிறைய இடமாற்றம் கிடைக்கும். ஓகே. ஏன்னா அஷ்டமத்து சனி வேலையில் மாற்றத்தை கொடுப்பார். என்ன மாற்றம்? ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு. ஏன்னா அரசாங்கத்துறையிலலாம் அப்படிதான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிகிட்டே இருக்கணும். நல்ல இடமாற்றம் கிடைக்கும். என்ன தனியார் துறையில் வேலை பார்க்குற ஒரு முன்னேற்றம் அது கூட இருக்கலாம். சாதாரணமாக ஒரு மேனேஜராக இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட் கிடைக்கும். இல்லை சாதாரணமாக ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருப்பார், சீஃப் அக்கௌண்டண்ட்டாக போஸ்ட் கிடைக்கும். இல்லை சம்பள உயர்வு கிடைக்கும், மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி சுபமும் நடக்கும். ஆனால் இந்த இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு. ஏன்னா அஷ்டமத்து சனி வாயாலே கெட்டுக்கூடியது, நுணலும் தன் வாயால் கெடும். அதுமாரி வாய் அப்போ கரெக்டாக இருந்தோம்னா இதெல்லாம் நடக்கும். கரெக்டாக இல்லை அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், உத்தியோகத்துலேருந்து எடுத்துருவான். அப்போ நம்ம வேறு உத்தியோகம் தேடணும். அவ்வளோதான். அந்த சிம்பிள் லாஜிக்கை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே சிம்மராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம், இவங்க கொஞ்சம் ஆளுமை நிறைந்தவர்கள். தொழில் வியாபாரத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா ஆமாம், ஏன்னா அவங்க எப்படி ஒரு ஆளை வேலை வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த நுணுக்கம் தெரியும். என்ன இறங்கி போய் பேச மாட்டாங்க. என்ன எப்பா தம்பி இந்த வேலையை செஞ்சிருப்பா, எப்பா தம்பி இந்த 100 மூட்டையை கொண்டு போய் உள்ளே வச்சிருப்பா, ஏய் அந்த 100 மூட்டையை கொண்டு போய் வைப்பா, உன்னால் முடியலன்னு இன்னொருத்தர் அவனை கூப்பிட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும், வார்த்தையே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அந்த மெஜஸ்டிக்காக அப்படி போயிடுவாங்க. ஸோ தொழில் வியாபாரிக்கு அந்த இடம் பெருசு பண்ணலாம். அப்போ பிஸ்னஸை பெருசு பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், முதலீடு போடலாம் தாராளமாக. ஏன்னா அது விரயம், சுப விரயம் தான். ஸோ முதலீடு போட்டு பெரிய அளவில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த தொழிலதிபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ தொழில் வியாபாரிக்கு ஏற்ற காலம் இந்த காலம். இடமாற்றம், ஒரு பெருசாக பண்ணலாம், குடவுன் போடலாம், அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அவங்க பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதே மாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை குழந்தைகளுக்கு, ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க, செட் ஆகலை. 11ல் குரு வந்தாலும் அஷ்டமத்து சனி ஓடின்னு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இவங்களுக்கு வரன்கள் அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த சுப விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திருமண யோகம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் சில நல்ல செலவுகளை வைப்பார். அப்போ நம்ம அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அசுப செலவுகள் வராது. ஸோ இந்த சுப செலவுகளை நம்ம ஏற்றுக்கணும். கல்யாணம் வரன் வந்துட்டு இருக்கா, டக்குன்னு அவங்க அந்த வரனை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். இல்லை இதை விட பெட்டராக வரும்னு போய்கிட்டே இருந்தால் அவ்வளோதான், வயசு தான் பெட்டராக போகும். என்ன அதனால் கண்டிப்பாக அந்த வரன்கள் வரும்போது இவங்க அமைச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். அதேமாரி இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விசேஷம் சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு இந்த பார்வை பலம் அற்புதமாக இருக்குது. அதான் குரு பார்வை, அதை குரு சொல்லிடுங்க. ஆமாம், குரு பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா 5ஆம் பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், சூப்பரான இடம். சொத்து சேர்க்கை, பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, அதுமாரி உறவுகள் வழியில், தாயார் வழி, எல்லாமே படிப்பு, எல்லாமே அது சொல்லலாம். அப்போ ரொம்ப நாளாக வீடு வாங்கணும், மனையாவது வாங்கி போடுறோம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது அற்புதமான ஒரு காலகட்டம். குருவோட பார்வை அங்கே விழுது. ஸோ செலவுகள் 12ஆம் இடத்து செலவுக்கு அது வழி காமிக்கும். செலவு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாலே எல்லாம் இப்போல்லாம் லட்சக்கணக்கில் தான். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக இருக்கும். ஒன்று. அடுத்தபடியாக உறவுகள் கை கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த சிம்மராசினர்களுக்கு உறவுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குருவோட பார்வையில் கிடைக்கும். அதேமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு இப்போ இந்த ஓரளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வரும். நல்லா படிப்பாங்க எல்லாமே. இது இந்த நேரத்தில் தாயாரோட வழி உறவினர்கள், மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள் இவங்களாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு எந்த வகையிலையாவது எந்த ரூபத்திலையாவது அவங்களுக்கு உதவி செய்வாங்க.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு அதான். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போதே பகைமை ஒழியும். என்ன ஆனால் அஷ்டமத்து சனியில் பகைமை உருவாகும். இவங்க தான் கவனமாக இருந்தால் பகைமை அழியும். குரு அழிச்சிடுவார் பார்வையில். ஸோ முடியும். அடுத்தபடியாக கடன் சுமை குறையும். கண்டிப்பாக ஒரு வருமானம் ஏதாவது ஒன்று வரும். கடனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடி உடல் ஆரோக்கியமும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த நேரத்தில் நம்ம குரு பயிற்சியை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். குரு பயிற்சியை மட்டும் பார்க்கும்போது அதை மட்டும் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் நடக்கலையே அதெல்லாம் நடக்கலையேன்னு கேட்குறாங்க. அப்போ மற்ற கிரகங்களோட ஒரு முக்கியமான ஒரு இதையும் நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த சனி பகவானையும் கூட நம்ம வம்புக்கு இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. குருவை மட்டும் விடுற மாதிரி இல்லை, இந்த சனியை இழுத்து இழுத்து நம்ம பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த சனி பகவானால் விளையக்கூடிய ஒரு பிரச்சனைகளை இவங்க கரெக்ட் பண்ணினாலே குரு பகவானோட சுப விரயங்கள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகே. பெண்களுக்கு, இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது. இந்த அஷ்டம சனி வந்ததுலேருந்து 2023 இருக்குது. இப்போ அதை பற்றின ஏதாவது ஒரு கிளியர் ஆகுமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குரு பயிற்சினால? கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஏன் அதனால அப்படின்னாக்க, இந்த அஷ்டமத்து சனியை நீங்கள் சொன்ன மாதிரி அஷ்டமத்து சனி வந்ததுலேருந்தே குழப்பம். இந்த அஷ்டமத்து சனியை குரு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அதுதான் இவங்களுக்கு பெரிய நன்மையே. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அப்பாடா குழப்பம் இல்லைப்பா, நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். என்னதான் 12ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் பார்வை அற்புதமாக அங்கே விழறதுனால சனி பகவானால் விளையக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இவங்களுக்கு குறையும். அதனால ஒரு மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இந்த குடும்ப தலைவிகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசினியர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. என்ன கஷ்டம் அப்படின்னா அஷ்டமத்து சனி தான், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா லாப குரு ஓரளவுக்கு இவங்களுக்கு வருமானத்தை உயர்த்தி கொடுத்தார். ஆனால் இப்போ ஒரு 2-3 மாதமாகவே இவங்களுக்கு வருமானம் அந்தளவுக்கு இல்லை. அதாவது முன்னாடி வந்த ஒரு வருமானம் ஜனவரி, ஆக்சுவலாக டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் கிடைச்ச ஒரு வருமானம் இப்போ மார்ச், ஏப்ரல் மேலே அவ்வளோவா இல்லை. அவங்களுக்கு பெரிய அளவில் இல்லை. ஏன்னா சனி பகவான் மாறினோடனே அந்த சொல்லுவாங்க பாருங்க, ஆப் அடிச்சிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டார். அப்போ வருமானம் குறைஞ்சிடுது. என்னதான் லாப குருவாக இருந்தாலும் வருமானம் குறைஞ்சிடுது. இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த செலவுகளை மீட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும்போது அவங்க அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இன்னமும் அஷ்டமத்து சனி இருக்குது. அந்த அஷ்டமத்து சனியை குரு பார்க்கறதுனால கொஞ்சம் கடுமைகள் குறையும். அவ்வளோதான். ஓகே. பரிகாரம் சிம்ம ராசிக்கு பரிகாரம் அப்படிங்கும்போதே இப்போ இந்த நம்ம குரு பயிற்சியை பற்றி பேசிட்டு இருக்கும்போது குரு பகவான் வழிபாடு தான் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு குரு நல்ல ஃபேவரபிள் கிரகம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சிம்மராசிக்கு ஃபேவரபிள் தான். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ எதிர்பாராத ஒரு நன்மை கிடைக்கணும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது எதிர்பாராதது. ஸோ எதிர்பாராத ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படிங்கும்போது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போதே நன்மைகள் கிடைக்கணும், மறைந்த ஒரு சில வேலைகள்லாம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க குரு வழிபாடு வியாழக்கிழமை தேர்ஸ்டே கண்டிப்பாக காலையில் 6லேருந்து 7, முடியாது அப்படின்னா சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு, நெய் தீபம் தான் குருவுக்கு ரொம்ப பிரீத்தி, குரு பகவானுக்கு போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது 9 வாரம் பண்ணாலே போகிறோம். லைஃப் அந்த 1 இயருக்கு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 9 வாரம் மனப்பூர்வமாக பண்ணினாங்கனாலே அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த விரய குரு கொடுப்பார். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே சிம்மராசினியர்களுக்கு விரய ராசியில் உச்சமடையக்கூடிய அந்த குரு பகவான் அற்புதமான சுப காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.